பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாய் உங்களை சந்திக்கிறதிலே கர்த்தருக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் விதமாக சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியா இருக்கிறாய். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை மாதிரி எந்த ஒரு காரியமும் யாராலையும் செய்யவே முடியாது. ஏன்னு சொன்னால், நம்முடைய பாவங்களுக்காக, நான் செய்த பாவங்களுக்காக, நான் செய்த குற்றங்களுக்காக, வருகிற தலைமுறையினர் செய்த பாவங்களுக்காக, செய்ய போகிற குற்றங்களுக்காக, செய்ய போகிற பாவங்களுக்காக ஒரே தரம், ஒரே முறை ஒருத்தர் மட்டும்தான் நமக்காக கல்வாரி சிலுவையில் பலியானார்னா இன்னைக்கும் சொல்ல முடியும், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம். நம்மளை பெற்றவங்களும், நம்ம கூட பிறந்தவங்களும், நம்ம நேசிக்கிற நம்ம சக நண்பர்கள் கூட இப்படிப்பட்டதான காரியத்தை செய்ய முடியாது. அவர் ஏன் பாவத்துக்காக மட்டும் சிலுவையை சுமக்கல, இந்த பூமியில் சர்வலோகத்தின் ஜனங்களுடைய பாவத்தை சுமந்த ஒருத்தர் அவர் தான். ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, அதை யோசிக்கிறோம், ஆனால் நடைமுறையில் அதை கொண்டு வருகிறது இல்லை. மறுபடியும் பாவங்களை செய்கிறோம். ஆனால் இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் என் பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து பலியானார், என் பாவத்துக்காக அவர் மரித்தார், என் பாவத்துக்காக அடிக்கப்பட்டார், என் பாவத்துக்காக ரத்தம் சிந்தினார். கடைசி சொட்டு ரத்தத்தையும் தண்ணியும் நீரும் அவர் சரீரத்திலிருந்து வெளியே வந்ததுன்னா எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். நீங்கள் செய்கிற பாவங்களுக்காக ஒருவேளை என் பாவத்துக்கு கர்த்தர் மன்னிப்பாரா, என் அக்கிரமத்தை கர்த்தர் மன்னிப்பாரா, நான் ரொம்ப பெரிய பாவியாச்சே, என்ன மாதிரி பாவி இந்த பூமியில் இல்லவே இல்லைன்னு சொல்லி நீங்கள் உங்கள் வாயின் வார்த்தைகளை அறிக்கிடுங்க. ஆனால் அது பெருசல்ல, அதை கர்த்தர் மன்னிப்பார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்திருக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் சிலுவையில் ரத்தம் செஞ்சிருக்கிறார், சிலுவையில் சுமந்திருக்கிறாரு. அவர் ஒருவரே தெய்வம். அவருக்காக வாழுங்க, அவர் சொல்கிற காரியத்தை செய்யுங்க, அவர் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.